2025 வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிர்மலா சீதாராமன். வரி மதிப்பீடு ஆண்டு, நிதி ஆண்டு போன்ற பல வார்த்தைகள் புதிய சட்டத்தில் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். போக்சோ குற்றங்கள் தொடர்பாக 4 நாட்களில் புதிய வரைவு அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தல். போக்சோ சம்பந்தமாகவும் இன்னைக்கு கூட்டத்தில் முக்கியமாக பொதுத் தேர்வு சம்பந்தமாக எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் இதில் ஆலோசனை செய்தோமோ அதே மாதிரி போக்சோ சம்பந்தமாக இப்போ இந்த மாணவர் மனசு பெட்டியின் மூலமாகவும் இன்றைக்கி இந்த 14417 நம்பர் மூலமாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எனக்கு யாரும் ஒரு பயம் இல்லாமல் அச்ச உணர்வு இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்க துணிஞ்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றுபவர்கள் மீது தற்போது வரை 238 போக்சோ வழக்குகள் உள்ளன. 11 பேர் மீதான புகார் நிரூபிக்கப்படாததால் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். ஏற்கனவே இதுவரைக்கும் நிலுவையில் நம்முடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 238 கேசஸ் இருக்குது. அந்த 238 கேஸில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு. பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுவதற்கு எந்த அரசியல்வாதிக்கும் தகுதி இல்லை என்று டிடிவி தினகரன் காட்டம். தங்களுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு சிலர் பெரியாரை பற்றி அவதூறு பேசி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பேச்சு. அது ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே தலைகுடிவிட்டார் தருகிறது. பெரியார் இருக்கிற மாபெரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் அருகதை இல்லை என்றுதான் எனக்கு. அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்தவித தவறும் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுகவில் மீண்டும் இணைய தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. 2026 ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவிற்கு வாழ்வு, இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வுதான் என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து. கிருஷ்ணகிரி அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு திருமணம் நடைபெற்ற விவகாரம். சிறுமியின் பெற்றோர் திருமணம் செய்து கொண்ட இளைஞர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. தமிழகம் முழுவதும் திமுக அரசுக்கு ஆதரவு அலை வீசி வருவதாக அமைச்சர் ரகுபதி கருத்து. எதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் தங்களுடைய வாக்கு வங்கியை வீழ்த்த முடியாது என்று கருத்து கணிப்பு தகவலை குறிப்பிட்டு நம்பிக்கை. சொல்ற குற்றச்சாட்டுகள் தான் சார். ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை, அது சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்து கொள்ளலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும். மக்கள் இந்தி மொழி மட்டும் பேசும் மாநிலங்களில் குஜராத், ஒரிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில மொழி அழிந்துவிட்டதாக கோவில்பட்டியில் நடைபெற்ற விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குற்றச்சாட்டு. இந்தியாவில் தோன்றிய தமிழ் மொழி வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவும் பெருமிதம். அந்த 500 பள்ளிக்கூடத்தை எடுத்து தமிழர் பாட்டு இங்க இந்தியும் இங்கிலீஷும் படின்னு மும்மொழி திட்டம்னு சொல்லி சமஸ்கிருதம், இந்தி, தமிழ், இந்தி, ஆங்கிலம் இதை படி அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி திட்டம்னு சொல்றாங்க. முதன்மையானது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல இந்தியாவில் பேசுறவங்க மொத்தமே ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக திமுக அரசு பொய் கூறி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்த வந்து அவை நேரலை செய்யப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் என்ன ஆனது என்றும் கேள்வி. தைவானில் பல்பொருள் அங்காடியில் ஏற்பட்ட கேஸ் வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு, 8 பேர் படுகாயம். உணவு விற்பனை செய்யும் பகுதியில் திடீரென கேஸ் வெடித்து நிகழ்ந்த விபத்து. நாடாளுமன்றத்தில் வக்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு முழக்கம். வக்பு வாரிய சட்ட திருத்தங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக உள்ளதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டம்.
கேரள கடலோர மற்றும் வனப்பகுதிகளை சுற்றியுள்ள சமூகங்களை பாதுகாக்க கோரி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாக்கு சதவீதம் 47%-இருந்து 52% அதிகரிப்பு. மூட் ஆஃப் த நேஷன் என்ற பெயரில் இந்தியா டுடே சி-வோட்டர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தகவல். சென்னை அடையாற்று மேம்பாலம் அருகே மெட்ரோ பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. மத்திய அரசு மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத நிலையில் மாநில அரசு நிதி ஒதுக்கி பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. பத்து, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகம் முழுவதும் 25,57,354 மாணவர்கள் எழுதவுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். பள்ளியில் பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க தவறியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற இருக்கின்ற பொதுத் தேர்வு 10, 11, 12ஆம் ஆண்டு வகுப்புக்கான பொதுத் தேர்வு. ஆக அந்த விதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு என்று ஒட்டுமொத்தமாக 25,57,354 பேர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, மதுரை விமான நிலையம் அருகேயுள்ள பரம்புப்பட்டியில் விவசாயத்திற்கு வரும் மின்சாரம் துண்டிப்பு. 10 நாட்களுக்கு மேல் தண்ணீர் பாய்ச்ச வழியில்லாமல் பயிர்கள் கருகும் அபாயம். போதைப் பொருட்களின் தாராள புழக்கத்தை அடியோடி ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டிடிவி தினகரன் வலியுறுத்தல். போதைப் பொருட்கள் புழக்கத்தை அடியோடு ஒழிக்கும் என கூறிய திமுகவிற்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை கூட தடுக்க முடியவில்லை என்று சாடல். போதை மருந்து பழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் கொடிகட்டி பறக்கிறது. இதுபோல பல்வேறு சமூக விரோத செயல்கள், கூலிப்படைகள் 5,000-க்கும் 10,000-க்கும் யார் உயிரையும் எடுக்கின்ற கூலிப்படைகள் போதை மருந்து பழக்கத்தால் இளைஞர்கள் இன்றைக்கு பாழாகிக் கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான பல்வேறு பொருட்கள் பறிமுதல். சுமார் 30 கிலோ எடை கொண்டு 15 மூட்டை சமையல் புளி, 1 லட்சம் எண்ணிக்கையிலான இங்கிலாந்து நாட்டு சிகரெட் உள்ளிட்டவைகளை கைப்பற்றிய போலீசார் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். உதகையில் தேசிய நெடுஞ்சாலையில் மேல்புற சாலையில் இருந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரி. ஓட்டுநர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதி. புதுச்சேரி துத்திப்பட்டு பகுதியில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழிற்சாலைகளின் கனரக வாகனங்களை காரணம் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தின் காஸ்கஞ்ச் மாவட்டத்தில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்கள் 34 பேர் காயம். உத்தரப்பிரதேசத்தில் கங்கையில் புனித நீராடிவிட்டு டிராக்டரில் ஊர் திரும்பிய போது விபத்தில் சிக்கிய சோகம். ஈரோட்டில் நன்றி அறிவிப்பு பயணம் மேற்கொண்டார் கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வி.சி. சந்திரகுமார். சாதாரண சாமானிய மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதற்காகவே தனக்கு வாக்களித்து வெற்றியை கொடுத்துள்ளார்கள் என்று பேட்டி. மிகப்பெரிய வெற்றியை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்று காலையில இருந்து பொதுமக்களை எப்படி வாக்கு சேகரிப்பதற்காக அவருடைய இல்லங்களை தேடிச் சென்றோமோ அதே போன்று அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த நன்றி அறிவிப்பை செய்ய இருக்கின்றேன். சாத்தூரில் வட்டாட்சியர் மற்றும் அரசு அலுவலர்கள் 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து பணியை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள். தாலுகா அலுவலகத்திற்கு வந்த பயனாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் அவலம். தருமபுரி அருகே அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கணக்கு ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பள்ளி புகார் பட்டியலில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் கைப்பட எழுதிய கடிதம் மூலம் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலையை கடக்க காத்திருந்த மூதாட்டி மீது
கார் மோதி விபத்து. தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருப்பூரில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் அத்துமீறிய போதை ஆசாமி போலீசாரிடம் ஒப்படைப்பு. மாணவி கூச்சலிட்டதை தொடர்ந்து அத்துமீறிய நபருக்கு பயணிகள் தர்மஅடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புவனகிரி அருகே கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. தென்காசி மாவட்டம் இலத்தூர் அருகே பெண்ணை கொலை செய்து எரித்த சம்பவத்தில் கணவர் மற்றும் கணவரின் தம்பி கைது. வேறொருவருடன் தொடர்பில் இருந்ததால் மனைவியை எரித்து கொலை செய்த கணவர் 2 நாட்கள் உடலுடன் சுற்றித் திரிந்த நிலையில் பின்னர் எரித்துக் கொன்றதாக திடுக்கிடும் தகவல். உளுந்தூர்பேட்டை அருகே லாரியின் மீது மோதிய இருசக்கர வாகனம். ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. உடன் வந்த 2 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்த விவகாரம். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒரு புள்ளை கூட அண்ணாமலையால் பறிக்க முடியாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.